செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் பட்டாசு கடை உரிமையாளரின் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் தீப்பொறிப்பட்டதும் வெடித்து சிதறியதில் வீட்டிற்கு வெளியே இருந்த கடைக்கும் தீப்பரவி முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, விவரங்கள். நாமக்கல் குமரபாளையத்தில் வீட்டில் அறையில் வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறிய விபத்தில் கடை உரிமையாளர் பலத்த காயமடைந்துள்ளார். தற்பொழுது குமரபாளையம் பஸ் நிலையம் அருகே வசித்து வரும் கந்தசாமி, வயது 73, தனது வீட்டின் கீழ் பகுதியில் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். இவர் ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகையின் போது உரிய அனுமதி பெற்று பட்டாசு வியாபாரம் செய்வது வழக்கம். கடந்த தீபாவளி விற்பனையின் போது மீதமான பட்டாசுகளை கந்தசாமி தனது வீட்டிற்கு மேலே உள்ள அறையில் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். இந்த நிலையில இன்று காலை அறையில் கேஸ் பேட் மின்சாரத்தில் சார்ஜ் செய்யப்பட்டிருந்தது. அப்போது அதிலிருந்து எதிர்பாராத விதமாக பறந்த தீப்பொறி அருகில் இருந்த பட்டாசுகள் மீது பட்டதில் தீப்பற்றி அனைத்து பட்டாசுகளும் பயங்கரமாக சத்தத்துடன் வெடித்து சிதறின. பட்டாசு வெடித்ததில் அறையில் இருந்த கந்தசாமிக்கு உடல் முழுவதும் பலத்த காயம் ஏற்பட்டு மேலும் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. அப்பகுதி முழுவதும் புகை மூட்டத்துடன் சூழ்ந்ததால் அக்கம் பக்கத்தில் உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் குமரபாளையம் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடை மற்றும் அவரது வீடு முழுவதும் தற்பொழுது அந்த தீ பற்றி எரிந்து வருகிறது. தற்பொழுது கந்தசாமி 92% தீக்காயத்துடன் தற்பொழுது அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.